இங்க ஒரு பொண்ணு ஹைவேஸ்ல காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறா. அப்ப அங்க நின்னுட்டு இருந்த போலீஸ் இவ ஸ்பீடா போறத பார்த்ததும் இவ காரை துரத்திக்கிட்டு பின்னாடியே வரான். சோ போலீஸ் துரத்துதுன்னு தெரிஞ்சது காரை ஓரமா நிறுத்திடுறா. போலீஸ் வந்தது இவளோட லைசன்ஸ கேக்குறான். இவளும் அவளோட லைசன்ஸ கொடுக்கறா. பார்த்தா காருக்கான எல்லா பேப்பருமே கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் மேல ஏதாவது ஒரு கேஸ் போடணும்னு போலீஸோட காரோட லைட்ட இவதான் ஸ்பீடா போகும்போது எதையோ தூக்கி போட்டு உடைச்சிட்டான்னு சொல்றான். அதுக்கு ஃபைனா இப்ப $1000 கட்டிட்டு போன்னு சொல்றான். ஆனா இவகிட்ட அவ்வளவு பணம் இல்லன்னு சொல்லவும் பின்னாடி போனா அங்க ஒரு ஏடிஎம் இருக்கு, அதுல போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவளும் எடுத்துட்டு வந்து கொடுத்துறலாம் அங்க போறா. அங்க போனா அந்த ஏடிஎம் மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பதான் அங்க ஒரு கடையில இருக்கிற ஒருத்தன் இந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு போயிடு, அவன் ஒரு மோசமான ஆள்னு சொல்றான். அதை கேட்ட இவளுக்கு என்ன பண்றதுனே புரியாம கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. வர வழியில பார்த்தா அந்த போலீஸ் அங்க இல்ல. உடனே இதுதான் சான்ஸ்னு அவளோட காரை வேகமா ஓட்டிட்டு போயிடுறா. ஆனா அந்த போலீஸ் அந்த ரோட்டோரத்துல கொஞ்ச தூரத்துல உள்ள மறைஞ்சு நின்னுட்டு இவளோட கார் போயிட்டு இருக்கும் போது இவளோட ரியர் லைட்டை துப்பாக்கிலே சுட்டுறான். அதுக்கப்புறம் அவளோட காரை துரத்திக்கிட்டு வரான். மறுபடியும் போலீஸ் துரத்துதுன்னு இவளும் காரை ஓரமா நிறுத்திடுறா. இந்த டைம் பின்னாடி லைட் உடைஞ்சிருக்கு. சோ அதுக்கான ஃபைனை கட்டிட்டு போன அவளோட லைசன்ஸ் புடிங்கி வச்சிடறான். இவளும் சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தப்பிச்சா போதுன்னு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறா. கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே அவனோட துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டுறான். ஆக்சுவலா ஹைவேஸ்ல தனியா வர்ற பொண்ணுங்களை போட்டு தள்ளுறதே வேலையை வச்சிருக்கான். அது தெரியாம இவ அவங்கிட்டயே மாட்டிக்கிறா.